தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. 1991 1996 வரை கலைக்கல்லூரியில் படித்த 40 முன்னாள் மாணவர்கள் இணைந்து லலித் கலா அகாடமியில் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனை நடத்திட்டு வராங்க. இதில் பல தரப்பட்ட ஆர்ட் ஃபார்ம்ஸ் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. மெட்டல் ஆர்ட், வாட்டர் கலர் ஆர்ட், பென்சில் ஆர்ட், அது போன்ற பல வகையான ஆர்ட்டுகள் இங்கே காட்சிப்பட்டிருக்காங்க. இது பார்ப்பதற்கே ரொம்பவே அழகாக, ரொம்பவே ரம்யமாக பல கதைகளை கூறுற மாதிரி இருக்குது. இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு நடிகர் சிவகுமார் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. நேற்று வருகை தந்து இதை பற்றின இது போன்ற ஒரு எக்ஸிபிஷன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. முன்னாள் மாணவர்களாம் இணைந்து இது போன்ற ஒரு முன்னெடுப்பை நடத்துவது பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாணவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷனில் இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் அவங்க செல் பண்ணவும் செய்கிறாங்க. 2 நாட்களாக இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்ன வகையான ஆர்ட்ஸ் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஒரு மெட்டல் ஆர்ட், பித்தளை சொல்லுவோம் இல்லையா, அதில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் இதில் கொடுத்துருந்துருக்காங்க. இதற்கு அன்னப்பறவை, யானை, கிளி போன்ற பல்வேறு வகையான உருவங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அக்ரிலிக் பெயிண்டிங் இது. இதை பார்த்தோன்னா இது ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ். இது பெயிண்டிங் கிடையாது, இது எல்லாமே ஃபோட்டோகிராஃப்ஸ். நாங்கள் இங்கே வரும்பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நடந்துச்சு. ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு லைவாகவே எங்களுக்காக பெயிண்ட் பண்ணி காமிச்சாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 1850களில் இந்தியாவில் முதலாக துவக்கப்பட்ட கலை மற்றும் கைத்தொழில் கல்லூரியினுடைய மாணவர்கள் 1991 96 ஆண்டு வரைக்கும் 5 ஆண்டுகள் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் ஒரு 40 பேர், வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள், வண்ணக்கலை பிரிவு, துகிலியல், செராமிக், அதான் சுடுமண் சிற்ப இயல், விஷுவல் கம்யூனிகேஷன், காட்சிக்கலையியல், ஸ்கல்ப்சர் என்று வெவ்வேறு துறை சார்ந்த 5 விதமான துறை சார்ந்த மாணவர்கள் ஒன்று கூடி
35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கண்காட்சியை நடத்துகிறார்கள். அதில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன். இதுதான் முதல் முறைன்னு நடிகர் சிவகுமார் சார் சொல்லியிருக்காரு. ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட் மொத்தமும் சேர்ந்து ஒரு கண்காட்சியை நடத்துறது இதுதான் முதல் முறைன்னு சிவகுமார் சார் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஏன்னா அவர் 56 படித்தவர், நிறைய பார்த்துருப்பார் கண்காட்சிகளை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ச் சேர்ந்து முதல் முறையாக இந்த கண்காட்சியை நடத்துறது இதுதான் அப்படின்னு நாங்களும் நினைக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் தொடரலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எங்களுக்கு. ஒரு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு மக்கள் மத்தியில். 40 மாணவர்களுடைய படைப்புகள் இங்கே இருக்குது. கோட்டு சித்திரங்கள் இருக்குது, புடைப்பு சித்திரங்கள், மெட்டல் ரிலீஃப் ஒர்க்கு அது இருக்குது, ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது, சிற்பங்கள் இருக்குது, இன்ஸ்டலேஷன் இருக்குது, அரூப சித்திரங்கள் இருக்குது, தைல வண்ணம், நீர் வண்ணம், அக்ரலிக் என்று பல்வேறு மீடியமில் செய்யப்பட்ட படைப்புகள் இங்கே காட்சிக்கு வச்சிருக்காங்க. வாங்கியிருக்காங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். நிறைய விற்பனை ஆகிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விற்பனை ஆகுது, வாங்கலாம். என்னுடைய ஓவியங்கள் குறித்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து அரூப சித்திரம். அது அரூப சித்திரங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட பயணம் வந்து உருவம், அருவம், அருவுருவம் அப்படிங்கிற 3 விதமான சித்திரங்களை நான் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்கேன், படைப்புகளை முன்வைக்கிறேன். இழைத்தலின் மீது நம்பிக்கை இல்லை, அதுதான் என்னுடைய இயக்கம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். ஸ்கில் வந்து ஆர்ட்டாக ஆகாது. ஆர்ட் என்பது சிந்தனை சார்ந்தது, கருத்தியல் சார்ந்தது, கோட்பாடு சார்ந்தது. ஒரு மீடியம் வழியாக நாம் எதை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ஆர்ட்டாக மாறும். கலைக்காக என்பது தான் என்னுடைய கோட்பாடாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும். நான் பிறந்தது ராஜமன்னார் கூடி, வளர்ந்ததெல்லாம் சீர்காழி, படித்தது இப்போ வசிக்கிறது சென்னையில் இருக்கேன். நான் ஒரு காட்டுயிர் புகைப்பட கலைஞராகவும் இருக்கேன். 4 நாவல்கள் எழுதியிருக்கேன். கட்டுரை தொகுப்பில் ஒரு 10-15 கட்டுரை தொகுப்பில் 10 வந்திருக்கு, பொயட்ரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. எல்லா மீடியம்லேயும் நான் ஒரு க்ரியேட்டிவான ஒர்க்கை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அதுக்கான முயற்சியில் இருக்கேன். இல்லை, நீங்கள் தமிழ்நாடுன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ பாப்புலர் ஆர்ட், சீரியஸ் ஆர்ட்னு 2 விதமான பிரிவாக நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாப்புலர் ஆர்ட்டுக்கு தான் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. பாப்புலர் ஆர்ட்டுன்னு நாம் சினிமாவை சொல்லலாம், இன்றைக்கி டிவி சீரியல்களை சொல்லலாம். அதாவது லைட்டர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பாப்புலர் ஆர்ட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு மட்டும்தான் இங்கே வந்து வரவேற்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆர்வலர்கள் இருக்காங்க, தீவிரமான கலை தேடி வரக்கூடிய ஆர்வலர்கள் இருக்காங்க. அது மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. போக போக இந்த சமூகம் வளர்ச்சி அடையும் போது, இந்த சமூகம் அறிவார்ந்து மேம்படும் பொழுது அது நிகழாமலும் போகலாம். நீங்கள் இப்போ பாப்புலர் ஆர்ட் பற்றி சொன்னீங்க, அதை நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்த்துன்னு, ஆனால் அதுக்கு அந்தளவுக்கு அவங்க மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதை பற்றி இப்போது நிறைய பேருக்கு இந்த ஆர்ட் பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. இதை வந்து கொண்டு போய் சேர்த்து தவறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை இது தானாக தான் தேடல் மூலயமா தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாப்புலர் ஆர்ட்டுக்கு வந்து, அதாவது சினிமா, சீரியல் போன்றவைகளுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை. அந்த மார்க்கெட்டிங் பாப்புலர் ஆர்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய போட்டியை சமாளிக்க தான். எந்த சினிமாவை மக்களை பார்க்க வைக்கிறதுங்கிற ஒரு சின்ன போட்டி இருக்குது இல்லையா? இந்த சினிமாவா அந்த சினிமாவாங்கிற இடத்துல தான் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களே தவிர, சினிமாவையே அவங்க மார்க்கெட்டிங் பண்ணலை. சினிமாங்கிற ஊடகம் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டு பார்க்கப்பட்டு, மக்கள் தங்களுடைய உழைப்பிலிருந்து கிடைத்த பணத்தை செலவழித்து பார்க்குறாங்க. அவங்கள எந்த சினிமாவை பார்க்க வைக்கிறதுங்கிற இடத்துல தான் மார்க்கெட்டிங் வருது. சினிமாவையே பார்க்க வைக்க மார்க்கெட்டிங் வரலைங்கிறது தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்போது ஒரு ஆர்ட்டுக்குள்ளே வாங்கன்னு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. வந்த மக்களை எந்த ஆர்ட் ஃபார்மை அல்லது எந்த
ஆர்டிஸ்டினுடைய ஆர்ட்டை பார்க்க வைக்கிறதோ இல்லை வாங்க வைக்கிறதோ அல்லது அனுபவிக்க வைக்கிறதோ அதுக்கு வேணால் நீங்கள் தனித்தனியாக வேணால் ஏதாவது பண்ணலாம். பட் அதுவுமே தீவிரமான கலை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல மார்க்கெட்டிங் ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பும் ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கணுங்கிறது தான் அடிப்படை. சிவிக் சென்ஸ் இல்லாத சமூகத்தில் போய் நீங்கள் வந்து ஒரு தீவிரமான கலையை விற்பது என்பது அபத்தம். கலை விற்பது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாலே அது பலராலும் என்ன சொல்கிறது இல்லை, பலராலும் அது வந்து கைகொள்ளப்பட்டு அதில் எது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துடும். அது இல்லை, வியாபாரம் தான் பாப்புலர் ஆர்ட்டு. பாப்புலர் ஆர்ட்டினுடைய வியாபாரத்தில் யாருடைய வியாபாரம் அதிகம் கம்மிங்கிற இடத்துல மார்க்கெட்டிங் இருக்குது. பட் தீவிரமான கலைக்கு சிவிக் சென்ஸ் தான் அடிப்படை. மக்கள்கிட்ட தனிநபர்கள்ட்ட சிவிக் சென்ஸ் இருந்தால் அவங்க வந்து சீரியஸ் ஆர்ட்டை நோக்கி வருவாங்கங்கிறது தான் இதோட அடிப்படை. அது தமிழ்நாட்டில் இருக்குமா, திரும்பி வருமா, ஒரு சிவிக் சென்ஸ் உள்ள ஒரு சமூகம் உருவாகுமாங்கிறது கேள்விக்குறி தான். இல்லை, மனிதர்கள் வந்து இப்போ ஒரு நம்ம கீழ்வாலை குகை பாறை ஓவியங்கள்லாம் வந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணப்பட்டது. 3000 வருஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பீம்பெட்கால 30,000 வருஷம்னு சொல்கிறாங்க. அதுதான் முதல் கம்யூனிகேஷன் டு த பர்சன் டு பர்சன். அப்போ புரியலன்னு சொல்கிறது யாரை நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ புரியலன்னு சொல்கிறோம் மனுஷனே இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதை தான் சொல்கிறேன். அடிப்படை மனிதன் உருவாகி வளர்ச்சி பெற்று வரக்கூடிய காலகட்டத்தினுடைய முதல் தொடர்பு மொழி என்பது ஓவியமாகத்தான் இருந்திருக்கு. தொடர்பு மொழி என்பதே ஓவியம்தான். அப்படி தான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் தீவிரமான கலை புரியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அவங்கள மனிதர்களாக ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுதான் மனுஷனாக இருக்கிறதுக்கு ஆர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா.